ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் கார்டன்லேருந்து வாட்டர்மெலன் ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோங்க. கரெக்ட் டைமான்னு தெரியல. பட் அந்த ஹார்வெஸ்ட் எப்போ பண்ணலான்னு நான் நெட்டில் பார்க்கும்போது தான் அந்த டென்ட்ரில்ஸ் வந்து ப்ரௌனாக இருக்கணும் அண்ட் எல்லோ பேட்ச் இருக்கணும்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் மேபி 1 or 2 வீக்ஸ் டிலே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் சொல்லணும். அதுவும் கடையில் வாங்குறதுல மோஸ்ட்டாக எல்லாமே சீட்லெஸ் வாட்டர்மெலன் தான் சாப்பிட்ருக்கோம். இங்கே சீடோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை, பட் பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வாட்டர்மெலனை. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய ஹார்வெஸ்ட் தாங்க இருந்துச்சு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணோம். டொமேட்டோலாம் வந்து நான் இருக்கிறத எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, க்ரீனாக இருந்தாலும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பிளான்ட்டையும் நாங்கள் கிளியர் பண்ணியாச்சு. நான் ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஸோ வெதரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால டொமேட்டோ பிளான்ட் எல்லாமே நான் கிளியர் பண்ணியாச்சு. மீதி கார்டனில் நான் கொத்தமல்லி தாங்க போட்டிருந்தேன். ஸோ கொத்தமல்லி அந்த கொரியாண்டர் சீட்ஸை நம்ம யூஸ்வலாக கிச்சனில் இருக்க கொரியாண்டர் சீட்ஸ் தான். தண்ணியில் ஒரு 2 hours நான் ஊற வச்சுட்டு அதை லைட்டாக மோட்டர் அண்ட் பிஸ்டலில் வந்து இடிச்சிட்டு அதை ஜஸ்ட்டு நான் ஒரு 3 ரோவாக வந்து கார்டனில் போட்டு விட்டுருக்கேன். ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதே தான் முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேருந்து தான் இப்போ நான் கொத்தமல்லி எடுத்து பண்ணுறேன். அதுவும் சூப்பராகவே அந்த ஸ்மெல்லே சான்ஸே இல்லைங்க. கடையில் வாங்கி அந்த கொத்தமல்லி வாங்கும்போது ஸ்மெல்லே இருக்காது. நான் ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து அவ்வளோ ஸ்மெல்லு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி இதாங்க டொமேட்டோ பிளான்ட் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த பெட்டில் வெறும் எக் பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவே ஒரு 10 எக் பிளான்ட் கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணது. அண்ட் இங்கே குக்கும்பர் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஸோ கேல் அண்ட் சில்லி மட்டும்தான் இருக்குது. பாட்டில் கார்டும் ஸ்னேக் கார்டும் வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய பாட்டில் கார்டு இன்னும் நிறைய இருக்குது மெச்சூர் ஆகிறதுக்கு. பட் நிறைய கொஞ்சம் கெட்டும் போதுன்னு தான் நான் சொல்லுவேன் பிளான்ட்லேயே. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு இப்போதைக்கு 2 பாட்டில் கார்டு இருக்குது. அண்ட் ஸ்னேக் கார்டும் ஒரு 3 நாள் இருக்குங்க. ஸோ எவ்வளோ நாள் வருமோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்லாம் 80s போகுது. ஸோ ஐ திங்க் எண்ட் ஆஃப் அக்டோபருக்குள்ளே சில்லுன்னு ஆகி கார்டன் ஃபுல்லாக கிளியர் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கார்டன் அப்டேட். உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.